பிஸ்மில்லா மாஷா அல்லா. சுமார் ஒரு 1.5 கிலோமீட்ரு ஏர்வாடி ரோட்லேருந்து தர்கா, அந்த 1.5 கிலோமீட்டருக்கும் ஃபுல்லாக கடைகள் திறந்த மக்கள் கூட்டம் அலைமோதுது. இது இப்போ நான் தர்காலேருந்து கடத்தர் மெயின் மார்க்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கேன். அதே மக்கள் தொகை பின்னாடி இந்த சைடில் தர்கா பின் சைடில் இருக்குது. இவங்க எல்லாம் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு எல்லாம் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவங்க ரிட்டன் வர்றது 5 மணி 5:30 மணி வரைக்கும் இங்கே மார்க்கெட்டு ஒவ்வொன்று இருக்கும் போது. ரிட்டன் வந்து கூடு பார்த்துட்டு தான் மக்கள் திரும்பும். நல்ல அமைப்பு, நல்ல பிளானிங்கு, சரியான கூட்டம். மாஷா அல்லா, சரியான கூட்டங்கள் இருக்குது. பாருங்கள் எல்லாம் ஃபேமிலியாக இருக்கிறதுனால நம்ம லைவ் விடலை. அதை நான் என்னுடைய யூடியூப் சேனலுக்காக மொத்தம் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டேன். லைவ் நிறையா விடலாம், இதில் லைவ் விட முடியாது, ஏன்னா நிறைய ஃபேமிலி வந்துட்டுருக்காங்க. அதனால் நான் லைவ் விடாமல் சும்மா ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு இன்னும் 2-3 நாள் சென்று இதை நான் போஸ்டிங் பண்ணுவேன். ஓகே, இப்போ 1 நிமிஷம் ஓடி இருக்கு. மக்கள் கூட்டம் சரியான க்ரௌடாக இருக்குது. இது தர்காவிலேருந்து பின்னோக்கி வருது. அதே கூட்டங்கள், அதே 2 சைட்லேயும் கடை, ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டலு எல்லாமே டெவலப் ஆகிடுச்சு. லாட்ஜ் எல்லாம் டெவலப் ஆகிடுச்சு ஏர்வாடி. ஆனால் தமிழக அரசு சரியான லெவலில் வட்டாட்சியர், ஆர்டிஓ, பெரிய போலீஸ் டீமு, பயங்கரமான டீம் இறக்கிடுச்சு. எந்த அசம்பாவிதங்களுக்கு வாய்ப்பே இல்லை. பொதுவாகவே இஸ்லாமிய ஃபங்க்ஷன் தான் அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அது அரசுக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும். டிசிப்ளினாக இருக்கும். இனிமத்தில் கவர்மெண்ட் அது செய்ய வேண்டிய கடமை அவங்க செஞ்சிடறாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். நம்ம குறை சொல்ல முடியாது, வேணான்னு சொல்ல முடியாது. அது அரசாங்கத்துடைய வேலை. நம்ம கருத்தை பதிவிக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. குறையும் சொல்லலை, அதை வாழ்த்தும் இல்லை. ஏன்னாக்கா நல்லது தான், அரசாங்கம் செய்கிறது எதாவது நல்லா தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.